அந்த ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வறுமையை நான் வரவே விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றாரு. அருமையானவர்களே, அப்போ அந்த வறுமையின் மூலமாக வறுமை இருந்தாலும் கூட ஆண்டவரை அண்டி கொண்டவர்களுக்கு என்னெல்லாம் நல்லது வேதத்தில் நடந்ததுன்னு சொல்லி நாம் இந்த நேரத்தில் தியானிப்பது நமக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பாருங்கள், தேவைகள் சந்திக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் சொன்னால், முதல்ல கடன் இருந்துச்சுனாலே ரொம்ப கஷ்டம். எப்படா கடன் கொடுத்தவங்க வந்து கேட்பாங்க அப்படி சிலருக்கு ஜாலியே கடன் வாங்குற வேலையாக தான் இருக்கும். ஜாலியே கடன் வாங்குற வேலை தான். இங்கே வாங்கி அங்கே வாங்கி அங்கே கூட ஒரு ரொம்ப வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு வேலையே தான். இங்கே இந்த பேங்க்கில் இங்கே வாங்குவாங்க, பிறகு அவங்க கட்டவே மாட்டாங்க. அப்புறம் அந்த பேங்க்லேருந்து கேட்ட பிறகு இன்னொரு இடத்துல வாங்கி இதை அடைச்சிட்டு அங்கே வாங்குவாங்க. இப்படியே வாங்கிட்டே நினச்சிவாங்க இருப்பாங்க. வீட்டு வாசலில் வந்து அந்த மற்றவங்க அந்த கடன் கொடுத்தவங்க அந்த பேங்க்கில் உள்ளவங்க வந்து கேட்பாங்க. நமக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்க ஏதாவது சொல்லி என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. பாருங்கள், அதை பற்றி ஒரு அச்சம், ஒரு கூச்சம் எதுவுமே அப்படி அவங்க செய்து இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைங்களும் கூட கடன் வாங்க வேண்டியது என்ன செய்து வருது. அப்படிப்பட்டவங்களும் ரொம்ப கூச்சத்தோடு தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் ஒரு அம்மா வந்து எல்சா தீர்க்கதரிசியில் சொல்லுவாங்க, என்னை தீர்க்க வேண்டிய அடியான் தீர்க்கதரிசியாக இருந்தார், திடீர்னு நினச்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஒரு கடன் வாங்கினார். அந்த கடன் கொடுத்தவங்க வந்து நினச்சாங்க, இந்த 2 குமாரரையும் அவங்க அடிமையாக்க கொள்ள இப்போ வர்றாங்க, இங்கே எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. நான் இது ஒருவேளை இது மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுத்த வந்து 2 குமாரையும் கூப்பிட்டு போய் என்ன செய்வான்னு சொல்லி. நாங்கள் இருந்த பகுதியில், நான் சின்ன பிள்ளையாக இருந்த பகுதியில் அநேக நேரங்களில் சிலர் வீட்டில் அப்போல்லாம் 25 ரூபான்னா ரொம்ப பெரிய ரூபா. அவங்க அந்த அம்மா சில ஆட்கள் இருக்காங்க, சில பகுதியில் உள்ள ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் வசதியெல்லாம் வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு 25 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு தங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க, இந்த பிள்ளை காலையிலும் சாயங்காலமும் உங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்வான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருவாங்க. சின்ன பிள்ளையாக தான் இருக்கும், பாம்போல இருக்கும். அந்த பிள்ளையை கொண்டு விட்டு காலையில் கொஞ்சம் அந்த வீட்டில் உள்ளவங்க இந்த நல்ல ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, முதல்ல சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி ஒரு எளிய வேலை மாத பெருக்கு இதை பெருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அம்மியில் இறக்கிற வேலை, மாவட்டுற வேலை, இப்படி வேலையிலெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஏதோ தாய்தப்பம் செய்த வாங்கின கடனுக்காக அந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு அடிமையாக செய்வாங்க, விட்டுருவாங்க. அந்த சம்பவம் அந்த பார்க்கும்போது எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அருமையானே, அப்படி இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அவங்க கடன்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும்பொழுது எல்சா தீர்க்கதரிசிகிட்ட வந்தோடனே அவங்க என்ன செய்தான்னு தெரியும் மாட்டேன், என்ன இருக்குது உன்னிடத்துலே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க சொன்னோடனே பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் பாத்திரத்தை வாங்கி என்ன செய்ய எண்ணெய் ஊற்றிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே மகனை கூப்பிட்டு சொல்கிறார், ஐயா பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பாத்திரத்தை கொடுக்காங்க. ஏன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா இருக்கும், கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குடத்துலேருந்து தண்ணி என்ன செய்வாங்க, அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஊற்றும் போது அது அந்த பாத்திரங்கள் ஃபுல்லாக நிரம்பி என்ன சொல்கிறது வழியுது. அப்போ எலிசா தீர்க்கதரிசியுடைய சொல்ல அவள் கேட்டனால ஏன் ஊற்றணும், எதுக்கு ஊற்றணும், எப்படி பாத்திரம் தருவாங்க, இந்த கேள்விகளே அந்த மாதிரி கேட்டதான் நம்ம வாசிக்கலை. அப்படி இருக்கும்போது அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா ஊற்றி வைக்கிறாங்க. இனி பாத்திரம் தான்னு கேட்கும்போது பாத்திரம் இல்லை. அதே சமயத்தில் எண்ணெய் நினச்சிட்டான், நின்று போயிட்டான். அப்புறம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தைகளை, ஆண்டோடைய மனுஷர்கள் நமக்கு தரக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று நடக்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அநேக நேரங்களில் மோன்சிலாசர் ஐயா கூட சொல்லுவாங்க, நீங்கள் கடன் வாங்காதீங்க, எதுக்குனாலும் கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அநேக உதாரணங்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படின்னாலும் கடன் வாங்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த கடன் வாங்கிட்டேன், தெரியாமல் வாங்கிட்டேன் ஆண்டவர், எனக்கு கட்ட முடியல, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், எப்படியா அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அப்படின்னாலே ஆண்டோடைய வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு இருக்கிற எல்லாத்துலையும் கஷ்டத்தை வந்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு.